வெல்கம் டு தீபாஸ் ஹப். வடை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வடை போட்டு வந்துடலாம். வடை மாவை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வடை ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் வடையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கிறிஸ்பியான வடை ரெடி. இப்போ நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பச்சை வாசம் போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தயிரை நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மோரை சேருங்க, இல்லைன்னா திரிஞ்சிரும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த வடையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மோர் குழம்புல சேர்த்துருங்க. இப்போ இந்த மோர் குழம்பை அப்படியே கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கொஞ்சம் நேரம் ஊற விட்டு சாப்பிட்டிங்கனாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.